தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி மூலியமா ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 25th ஜூன் வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. வேரியஸான டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இங்கே எடுத்ததும் பாருங்கள், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் இருந்து தான் இந்த ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட் டிபார்ட்மெண்ட், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஒரு ஜாப் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 615 வேக்கன்சிஸ் இருக்கிறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 47 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியுங்க. அதாவது வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், ஜூனியர் மேனேஜர் டெக்னிக்கல், டிரான்ஸ்லேட்டர், சிஸ்டம் மேனேஜர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சீனியர் அக்கௌண்டன்ட், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ், மைனிங் இன்ஜினியர், ஜூனியர் கெமிஸ்ட், கம்யூனிட்டி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர். இந்த மாதிரி நிறைய விதமான ஜாப் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இதிலே அவங்க கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாபோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஜாபோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 21 வயது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அண்ட் 21 வயசுல இருந்து அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங் வாரியாக அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இந்த ஜாபோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த ஒவ்வொரு ஜாப் பொசிஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஜாபோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25th ஜூன் தாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் உங்களுக்கு எந்த தேதியில் எக்ஸாம் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஜாபோட ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒஃபிஷியல் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன்.